ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இன்னைக்கு மொத்த அமெரிக்காவையே உலுக்கி உலக அரசியல் மேடையை ஆட்டம் காண வைக்கக்கூடிய 4 முக்கியமான சர்ச்சைகளை பற்றி ரொம்ப விளக்கமான தரவுகளோட பல கோணங்களில் பார்க்க போறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவின் டிபோர்டேஷன் ப்ராப்ளம், கிரீன் கார்டு பிரச்சனை, அமெரிக்காவின் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு யாருமே விட்னஸ் செய்யாத அளவுக்கு ஏமனின் தீவிரவாத கூட்டம் ஹூத்திகள் மீதான அமெரிக்காவின் மிக கொடூரமான தாக்குதல், இதெல்லாம் உலகத்துக்கு என்ன செய்ய போகுது, அமெரிக்காவுக்கு என்ன ஆக போகுது, இந்தியாவுக்கு என்ன ஆக போகுது, எல்லாமே அலச போறோம். காசா முழுவதுமாக மீண்டும் இஸ்ரேலின் தாக்குதல் தொடங்கி இருக்கு. ஹாஸ்டேஜ் டீல் கேன்சல், எனவே போர் மீண்டும் தொடங்கிவிட்டது. 2 நாட்களில் 500க்கும் அதிகமான இறப்புகள். அமெரிக்காவின் டிபோர்டேஷன் பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது மை ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவின் நீதித்துறையும் அரசும், அமெரிக்காவின் நீதிபதிகளும் ட்ரம்பும் மோதுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவில் தற்போது 2025 மார்ச் மாதம் வரைக்கும் வெனிசுலாவை சேர்ந்த 3 லட்சம் அகதிகள் அங்கே இருக்காங்க. இது யுஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் துறையின் அபிஷியல் டேட்டா சொல்லுது. ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க அரசு இவர்களை அமெரிக்காவின் பொருளாதார சுமை, எக்கனாமிக்கல் பர்டன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாதத்துல சுமார் 15,000 பேரை எல் சால்வடார், ஹொண்டுராஸ் போன்ற நாடுகளுக்கு அவசரமாக வெளியேற்றி தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அமெரிக்காவின் பல பெடரல் நீதிபதிகள் இது சட்டவிரோதம் மற்றும் மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி தடை போட முயற்சி செய்த பிறகும் கூட அமெரிக்காவில் எதுவுமே நடக்கல. ட்ரம்ப் சொல்றாரு, ஐ டோன்ட் கேர் வாட் த ஃபெடரல் ஜட்ஜ் சேஸ் அப்படின்னு சொல்லி கடந்த 7 வாரமும் நடந்திருக்கக்கூடிய டிபோர்டேஷன் ரிப்போர்ட்டை வெளியிட்டு ட்ரம்ப் நிர்வாகம் செலிப்ரேட் செய்வதாக ரிப்போர்ட்ஸ் வெளிவருது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்கோர்ஸ் இது அவருடைய எலெக்ஷன் ப்ராமிஸ். இதனால அமெரிக்க நீதித்துறைக்கும் வெள்ளை மாளிகைக்கும் நேரடி சண்டை. அமெரிக்க வரலாற்றில் இப்படி ஒரு மிகப்பெரிய நேரடி மோதல் 1990களுக்கு பிறகு பெருசா நடந்ததே கிடையாது. அடுத்த லெவல் தரவு என்ன சொல்லுது தெரியுமா? இதுவரை அமெரிக்கா 7 லட்சம் பேரை டிப்போர்ட் செஞ்சிருக்கு என்ற இன்னொரு ரிப்போர்ட் இருக்கு. இது 2019ஆம் ஆண்டில் செய்யப்பட்டதை விட 40% அதிகம். இப்ப வெனிசுலா அகதிகளை மட்டும் எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு சராசரியாக 500 பேர் வெளியேற்றப்படுவதாக ஆதாரங்கள் வந்துகிட்டே இருக்கு. இவர்கள் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்படல, மாறாக அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத நாடுகளுக்கு அனுப்பப்படுறாங்க. இதனால் லாட்டின் அமெரிக்கா நாடுகளுக்கு அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய உறவு ரொம்பவும் மோசமாக மாறுது. கனடா அமெரிக்கன் ரிலேஷன் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். மெக்சிகோ அதை விட மேலாக வெறுப்போட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய எல்லை பிரச்சனையாக மாறுமோ என்ற சந்தேகம் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்ந்தா, இந்த நிலைமை இப்படியே போனா அடுத்த 6 மாசத்துல மெக்சிகோ அமெரிக்கா எல்லையில் சுமார் 2 மில்லியன் 20 லட்சம் மெக்சிகன்ஸ் அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றப்படலாம் என்ற ஒரு கணக்கு கூட வெளியே வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு சாதாரண சிக்கல் கிடையாது. இதுல பல சர்வதேச தப்பு அல்லது மீறல்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அமெரிக்காவுடைய இந்த டிபோர்டேஷன் பாலிசி ஒரு முறையில பாத்தீங்கன்னா சர்வதேச அகதிகள் ஒப்பந்தத்தை மீறுதுன்னு சொல்லப்படுது. எனவே அமெரிக்காவுக்கு எதிராக ஐநா சபையில் பெரிய அளவில் விமர்சனம் வெளிவர வாய்ப்பிற்கு வந்துகிட்டே இருக்கு. பட் ட்ரம்ப் அதை பற்றி கவலைப்படும் ஒரு ஆளே கிடையாது. அமெரிக்கா மனிதநேயத்தை மறந்துடுச்சு அப்படின்னு ஐரோப்பிய நாடுகள் பேச ஆரம்பிச்சிருக்கு. எனவே நேட்டோ உறவுல பெரிய பிளவு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பவும் சொல்றேன், நான் பல முறை சொல்லிட்டேன், இன்று அமெரிக்கா முழுவதுமாக அமெரிக்கா வெளியேற்றும் இவர்கள் எல்லாருமே சட்டவிரோத துரோகிகள், ரவுடிகள், தீவிரவாதிகள், மதவாதிகள். அவர்களுடைய சொந்த நாட்டையே, அவர்களுடைய சொந்த நாட்டின் அரசையே ஏமாற்றி அமெரிக்காவுக்கு சென்றவர்கள். ஒரு சில பேர் ஹமாஸுக்கு ஆதரவாக கோஷம் போட்டவர்கள், இன்னும் ஒரு சில பேர் ஹெசபல்லாவுக்கு ஆதரவாக வன்முறை செய்தவர்கள், போராட்டங்கள் செய்தவர்கள். எனவே உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி, இந்தியர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு வரும். அமெரிக்காவில் வேலை பார்க்கிற 5 லட்சம் இந்தியர்களுக்கும் இது ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருக்கலாம். H1B விசா மூலமாக அமெரிக்கா செல்பவர்களுக்கு பிரச்சனை வருமா என்று கேட்டீங்கன்னா, எதையுமே ஏமாற்றி சட்டவிரோதமாக செய்யக்கூடாது.
அவ்வளவுதான். ட்ரம்ப் அடுத்த 4 வருடங்களில் அமெரிக்காவில் பாசிவ் டெரரிஸ்ட் இருக்கக்கூடாது. ஆக்டிவ் டெரரிசம் கண்ணுக்கு தெரியும், உடனே காலி செய்து விடலாம். ஆனா அவரது ஒன்லி அப்ஜெக்டிவ், ட்ரம்புடைய மிக முக்கியமான குறிக்கோள், அமெரிக்காவில் பாசிவ் டெரரிசம் இருக்கவே கூடாது. எனவே ஈரான், பாலஸ்தீன், காசா, ஹமாஸ், ஹவுதி, பாகிஸ்தான், ஹெசபல்லா இவர்களோடு, அதாவது இவர்கள் சம்பந்தப்பட்ட தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட எல்லா கதையையுமே முடிக்க மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் ட்ரம்ப் அவர்கள் தொடங்கியுள்ளார். ஹூத்தி மீதான அமெரிக்க தாக்குதல் மொத்த மத்திய கிழக்கு நாடுகளில் பெரிய போர் பதட்டத்தை தொடங்கியிருக்கு. அதுவும் அமெரிக்கா சம்பந்தப்பட்ட போர் பதட்டம். பைடன் ஆட்சியில் இதே இந்த ஹவுதி சுலபமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வியாபார கப்பல்களை தாக்கிய காரணத்தால் பல 100 ட்ரேட் ஷிப்ஸ் முடக்கப்பட்டது. பல 100 கப்பல்கள் பாதை மாற்றப்பட்டு ஒரு நாளைக்கு பல $1 மில்லியன் இழப்பு வரும் அளவுக்கு பல நாடுகளை சுற்றி அமெரிக்காவுக்கு சரக்குகளை கொண்டு சேர்க்க வேண்டிய சூழல் வந்தது. அந்த சூழல் இன்னும் கூட இருக்கு. ஆனால் அதை ட்ரம்ப் மட்டும் அனுமதிப்பதாகவே இல்லை. 4 வருடங்களில் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் காலியானாலும் பரவாயில்லை, ஹமாஸ், ஹவுதி, ஹெசபல்லா இவனுங்க பூமியில இருக்கவே கூடாது. அதுதான் ட்ரம்ப் அவர்களின், ட்ரம்ப் அரசின் சபதம். ஈரானுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய ஹவுதி மீதான விமான தாக்குதல் வரலாற்றில் இதுவரை இவ்வளவு வீரியமான ஒரு தாக்குதல் நடந்ததே கிடையாது. அமெரிக்காவின் எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ சொல்றாரு, இது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, ஹவுதி, ஹமாஸ் இது மாதிரியான தீவிரவாதிகள் அழிவது மொத்த உலகத்துக்கே நல்லது அப்படின்னு சொல்றார். அது என்னமோ உண்மைதான். இப்ப மத்திய கிழக்குல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஈரான் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஹவுதிகள் 2024ஆம் ஆண்டில் மட்டும் சவுதி அரேபியா மீது 120 ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. அமெரிக்கா இப்ப ஹவுதியின் ஆயுத தளங்களை தாக்கி 45 ஆயுத தளங்களை இதுவரை அழிச்சிருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது பென்டகனில் இருந்து வரக்கூடிய நேரடியான தரவு. இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? ஈரான் கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக மொத்த உலகத்தின் எண்ணெய் வியாபாரத்தின் 35% நடக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 21 மில்லியன் பேரல் எண்ணெய் ஈரானின் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அவனுக்கு அதை மூடினால் எண்ணெய் விலை பேரலுக்கு $200 போனாலும் போகலாம். ஒரு கம்பேரிசன் பாருங்க. 2022 ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சப்ப எண்ணெய் விலை $120 தொட்டுச்சு. இப்ப இந்த ஈரானின் கதை நடந்தா மொத்த உலக பொருளாதாரமே 8 முதல் 10% வரை சரியலாம் என்று கணிக்கப்படுது. அப்படியானால் இதுல கூட இந்தியாவுக்கு என்ன ஆகும் என்ற கேள்வி வரும். இந்தியா தன்னோட 88% எண்ணெயை இறக்குமதி பண்ணுது. இதுல 60% எண்ணெய் மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து இந்தியாவுக்கு வருது. இதே இந்த எண்ணெய் பேரல் விலை ஒன்றுக்கு $150 ஆனா இந்தியாவுடைய இறக்குமதி செலவு வருஷத்துக்கு $300 பில்லியன் உயர வாய்ப்பு இருக்கு. இதனால பெட்ரோல் விலை இந்தியாவில் லிட்டருக்கு 150 முதல் 175 ரூபாயை தாண்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவின் இன்ஃப்ளேஷன் 12 முதல் 15% அதிகரிக்கலாம். இந்திய பங்கு சந்தை 20% வரைக்கும் சரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட ஒரு கணிப்பு இருக்கு. அப்படியானால் உலக அளவுல என்ன ஆகலாம்? ஈரான் பதிலடி கொடுத்து சவுதியோட எண்ணெய் உற்பத்தியை தாக்கினால் சவுதி மட்டுமே ஒரு நாளைக்கு 11 மில்லியன் பேரல் எண்ணெய் உற்பத்தி பண்ணுது இன்னைக்கு. அது அப்ராக்சிமேட்லி 50% குறையுமானால் உலக அளவில் எரிசக்தி நெருக்கடி கண்டிப்பாக வரும், யாராலுமே தடுக்க முடியாது. சைனா, ஜப்பான், இந்தியா மாதிரியான நாடுகள் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். இதனால அமெரிக்காவுக்கு எதிராக மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றாக இணைந்து ஓபிஇசி, ஓபெக்ல பெரிய மாற்றம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. எனவே இதெல்லாம் இந்தியாவையும் உலகத்தையும் எப்படி பாதிக்கும்னு கேட்டா, டிபோர்டேஷன் பிரச்சனையால இந்தியாவில் வேலை வாய்ப்பு சிக்கல் வருமா? இந்த ஹவுத்தி தாக்குதலால எண்ணெய் விலை உயர்ந்தால் இந்திய ரூபாய் மதிப்பு டாலருக்கு எதிராக 90ஐயும் தாண்டி அதிகரிக்குமா? இந்திய ஜிடிபி வளர்ச்சி 5% மாறுமா? பெட்ரோல் விலை 150 ரூபாயை தாண்டுமா? உலக அளவுல பார்த்தா அமெரிக்காவுடைய இந்த முடிவுகள் அமெரிக்காவை தனிமைப்படுத்துமா? ஐரோப்பா, ஆசிய நாடுகள் இனி அமெரிக்காவை நம்பாம சைனா, ரஷ்யா அல்லது
இந்தியா ரஷ்யா கூட்டணியை நோக்கி செல்லுமா? இது ஒரு புதிய உலக ஒழுங்கை உருவாக்குமா? டாலரோட மேலாண்மை 30% குறையுமா? இந்தியாவுக்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவுடைய இந்த சிச்சுவேஷனை, இந்த பிரச்சனையை பயன்படுத்தி ஐடி, எண்ணெய் இறக்குமதி, டெக் துறைகளில் மாற்று வழிகளை இந்தியா தேட அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு இந்திய அரசு புத்திசாலித்தனமாக செயல்படணும். இல்லைன்னா பெரிய சிக்கல், பெரிய பின்னடைவு வர வாய்ப்பு இருக்கு. இது அமெரிக்காவுடைய லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ற பிம்பத்தை கண்டிப்பாக உடைக்கும். இந்தியா மாதிரியான நாடு ஒரு புதிய லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியாக கண்டிப்பாக மாறும். இதனால அமெரிக்காவின் பொருளாதார மேலாண்மை 10-15% சரியலாம் அப்படின்னு கூட ஒரு தியரி இருக்கு. எனவே இந்த சிக்கல்கள் உலகத்தை எங்க கொண்டு போகுது, இந்தியாவுக்கு என்ன ஆக போகுது? உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.